கொஞ்சம் தெரியுமா எல்லாரும் செய்வானா. والصلاة والسلام على سيدنا المصطفى وعلى آله المجتبى وصحبه المرتضى ومن تبعهم بإحسان إلى يوم القيامة. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. الله رب العزة جل جلاله عما نواله ரமலானுடைய அரை பகுதியை விட அதிகமான நாட்கள் இந்த ரமலான் அடையில பாக்கியத்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் 17வது ஒரு இரவில் இருக்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு தினமாக இருக்கிறது. இந்த 17வது இரவில் தான் அன்று தான் பத்ருடைய இஸ்லாமிய பெரும் ஒரு போர் ஒன்று குஃப்ருக்கும் இஸ்லாத்துக்கும் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் நடைபெறுகின்ற ஒரு பெரிய ஒரு போராகவும் இருக்கிறது. அல்லாஹ் இதில் ஈமானுக்கு பெரும் ஒரு வெற்றியை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹின் வெளியாளர்களே, இந்த ரமலான் வரும் பொழுது ஒரு ஆயத்து எங்களுடைய காதை தட்டி கொண்டே இருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்ற வசனம். அதிகமாக ரமலானுடைய நாட்களில் நாம் இந்த வசனத்தை கேட்போம். நோன்பை பற்றி அல்லாஹ் கட்டளையிட்டு இறுதியாக அந்த வசனத்தை முடிக்கிறான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரியாகுவதற்காக இந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் அல்லாஹ்வுடைய பயபக்தியையும் தக்வாவையும் உருவாக்குவதற்காக வேண்டி ஒவ்வொரு இபாதத்துக்கு பின்னால சில இரகசியங்கள் அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கிறான். சிலரை அல்லாஹ் வெளிப்படையாக சொல்லுவான், சிலரை அல்லாஹ் அதை விட்டு விடுவான். நோன்பை பற்றி மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான். லஅல்லக்கும் தத்தகூன், தக்வாவுடைய ஒரு மாதம், ஒரு தக்வாவுடைய ஒரு பயிற்சி இருக்குகின்ற ஒரு பற்றலையுடைய மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். ஒரு கணம் நீங்களும் நானும் என்னுடைய குடும்பத்தார்களும் உள்ளத்தில் கையை வைத்து கேட்க வேண்டும். ரமலானுக்கு முன்னால் உள்ள அப்துல்லா தான் இன்று நான் அந்த அப்துல்லா. ரமலானுக்கு முன்னால் உள்ள ஃபாத்திமா தான் இன்று 17வது இரவில் நான் அந்த ஃபாத்திமா என்று நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடியார்கள் பசிச்சு தாகித்து இருப்பதனால அல்லாஹ்வுக்கு என்ன புண்ணியம் இருக்கிறது? ஃபலைஸ பில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ ஐயிதா தஆமஹு வ ஷராபஹு. ஒரு அடியான் பசிச்சு தாகித்திருப்பதனால் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான புண்ணியமும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. பசிச்சு தாகித்திருப்பதனால என்னென்ன பலன்கள் இருக்க வேண்டுமோ, நோன்பு எதை எதிர்பார்க்கிறதோ அதை அடைந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இமாம் புகாரி ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா கூறியதாக, குல்லு அமலி இப்னி ஆதம லஹு இல்லா ஸியாம் ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸி பிஹி. அடியான் செய்கிற சகல அமலும் அது அவனுக்குரியது, ஆனால் நோன்பை தவிர. அல்லாஹ் சொல்கிறான், நோன்பை தவிர. ஃபஇன்னஹு லீ வ அனா அஜ்ஸி பிஹி, அது எனக்குரியது, எனக்காகவே நோக்குகிறான், நான் அதற்குரிய கூலி நாம் வழங்குவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யதவு தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹ்வதஹு மின் அஜல் வ அனா அஜ்ஸி பிஹி. எனக்காக வசித்திருக்கிறான், எனக்காக தாய்த்திருக்கிறான், எனக்காக அவனுடைய ஹலாலான மனையை விட்டு ஒதுங்கி இருக்கிறான், நான் அவனுக்கு கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் அந்த வாதாவை அவனே பொறுப்படுத்தி விடுகின்றான்.
அப்படி சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைதா கலா யர்ஃபுஸ் வலா யஸ்ஹப். நீங்க நோன்பாளியாக இருந்துட்டா நீங்க சத்தத்தை அனாவசியமா சத்தத்தை உயர்த்தாதீங்க, நீங்க உங்களுடைய சத்தத்தை அடக்கிக்கோங்க, கத்தாதீங்கன்னவா அந்த ஒரு உபதேசத்தையும் செய்கின்றான். நான் எங்களுடைய நாவை அடக்கிக்கொள்ளும், அடக்கி ஒரு கட்டுப்பாடான ஒரு சமூகமாக இந்த நாவினால் யாரையும் துன்புறுத்தக்கூடாது. அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ரவாஹுல் புகாரி. முஸ்லிம் சொன்னா ஒருவனுடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் யார் ஈடேற்றப்பட்டிருக்கின்றார்களோ அவர் தான் முஸ்லிம். தன்னுடைய நாவினால தன்னுடைய கரத்தினால யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். குறிப்பாக நோன்பாளி யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. யாராவது நோன்பாளியோட சண்டை போட்டுட்டு வந்துட்டா, பிரச்சனைப்பட்டுட்டா, அவர் நான் நோன்பாளி சொல்லி ஒதுங்கிக் கொள்ளட்டும். அன்பான பெற்றார்களே, மூத்தவர்களே, இந்த ரமலானுடைய காலத்துல எங்களுடைய பிள்ளைக்கு ஆன்மீக பயிற்சி கொடுக்க ஒரு மாதமாக ஆக்கிக் கொள்வோம். என்னோட பிள்ளைய அடக்கி நாங்கள் வாசிப்போம். முஸ்லிம் சமூகத்துல பிள்ளைகளுக்கு பெற்றார்கள் ஆசிரியர் ஏசுவது அதிகம், திட்டுவது அதிகம். இந்த ரமலானுடைய காலத்துல அந்த ஆன்மீக பயிற்சி நாம் எடுத்துக்கொள்வோம். எங்களுடைய பிள்ளைக்கு அளவாக நாம் பேசுவோம், திட்டாம இருப்போம், அன்பாக நாம் பேசுவோம். இன்று ஆசிரியர் கேட்பார்கள், நாம் இதுவரைக்கும் அமைதியாக இருக்கிறது மாணவ மாணவிகளுடன், இந்த பிள்ளைகளோட கத்தாம் என்ன செய்வது? அப்படி பெற்றார்கள் கேட்பார்கள். ஆனால் இஸ்லாமிய ஒரு விரும்பியும் அப்படி கிடையாது. இஸ்லாம் இந்த பண்பைகளை கற்றுத்தர ரமலானுடைய காலத்துல அந்த அநீக பயிற்சி நாம் எவ்வாறு ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வோம். நாம் அதுதான் இந்த ஹதீஸின் புதிசில தொடராக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றான். அதை தொடர்ந்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஹதூஃபு ஃபபிஸ்ஸாஇமி அஃதியபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். நோன்பாளியுடைய வாயுடைய துருவாடல், பசியின் காரணமாக அவனுடைய வாயிலிருந்து எழும்புகின்ற நாற்றம் அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரிய விட மனமானது. உலகில் ஒரு வாசன திரவியத்தை சுட்டி காட்டுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஸ்தூரி. இங்கே பார்த்திருப்பவர்களில் எத்தனை பேர் உண்மையான கஸ்தூரியை சுவைச்சு மோந்திருக்கொண்டு யாருக்கும் சொல்ல முடியாது, ரெண்டொத்தர் இருப்போமானும் சொல்ல முடியாது. அவ்வளவு மனமானது. அந்த கஸ்தூரிய படம் மனமானதுதான் நோன்பாளியுடைய துருவாடு. அல்லாஹ் அந்த நோன்பாளியுடைய அந்த வாடையை கூட அல்லாஹ் நேசிக்கிறார். ஒரு காதலியுடைய வேர்வையாக பார்க்க மாட்டான். அல்லாஹ் நோன்பாளியுடைய துருவாடைய அல்லாஹ் கஸ்தூரியாக இருக்கிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாக்கியத்து நோம்பில் அல்லாஹ் இருக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலானுடைய நாட்களில் நோன்பு நோக்குகிறாரோ ஈமானுடன் அல்லாஹ்விடத்தில் நன்மையை ஆதரவு வைத்தவர்களாக அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விடுகின்றார் என்று சொன்னார்கள். மன் காம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலானுடைய காலங்களில் இராவணக்கம் முடிகிறார்களோ, இந்த தராவி, இந்த வித்ர், இரவு நேரத்தில் செய்கின்ற துவாக்கள், இரவு நேரத்தில் குர்ஆனுடைய திலாவத், இஅ்திகாஃப் யார் செய்கின்றார்களோ ஈமானுடனும் அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தவர்களாகவும் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து வருகின்றான் என்று சொன்னார்கள். மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திஸாபன்
غفر له ما تقدم من ذنبه. யார் லைலத்துல் கத்ருடைய இந்த காலங்களில் இராவணக்கம் புரிகிறார்கள், ஈமானுடனும் அல்லாஹ் அவரது ஆதரவு வைத்தவர்களாக அல்லாஹ் பாவங்களை மன்னித்து வருகின்றார் என்று சொன்னார்கள். நோன்பை சுட்டி காட்டினார்கள், இராவணக்கத்தை சுட்டி காட்டினார்கள், லைலத்துல் கத்ரை குறிப்பாக சுட்டி காட்டுகின்றார்கள். எப்படி? அல்லாஹ்விற்கு நான் நன்மையை ஆதரவு வைக்க வேண்டும், அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான், அல்லாஹ் தயார குணமுடவனாக இருக்கின்றான், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸில் தொடர சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதானி யஃப்ரஹுமா. நோன்பாளிக்கு இந்த 2 சந்தோஷங்கள் இருக்கின்றன. இஃப்தாருடைய வேலை, இஃப்தாருடைய வேலையை சின்ன மொழியை பார்ப்பீங்க, இனிப்பு பண்டத்தை வச்சு கொண்டு சோட்டீஸ் ஒரு பக்கம் எடுத்து, கஞ்சி ஒரு பக்கம் எடுத்து, இந்த சாமனங்களை வாங்கி நோம்பு தொடர்ந்தோடை தின்றதுக்காக அவாப்பட்டு கொண்டிருப்பார்கள். சின்ன பிள்ளைகள் மாத்திரமல்ல, பெரியவர்களும் அப்படித்தான். எப்போ இந்த தண்ணியை குடிப்பு நின்று பார்ப்பாங்க. அது ஒரு வகையான சந்தோஷம். ஆனால் அல்லாஹ் அந்த சந்தோஷம் இந்த இடத்தில் சுட்டி காட்டுறத அல்லாஹ் ஆயிரம் கணக்கான மக்களை நரகிலிருந்து விடுதலை செய்கின்றான் இஃப்தாருடைய வேலையில். அதை பார்த்து ஒரு முஃமின் சந்தோஷம் அடைய வேண்டும். யார் நரகத்திற்கு தூரமாக்கப்பட்டு சுவர்க்கம் நுழைக்கப்பட்டு விட்டார்களோ ஜெயம் பெற்று விட்டார்கள். இது நோன்பாளி அல்லாஹ் கொடுக்குகின்ற கிஃப்ட். இன்னொன்று நோன்பாளிக்கு கொடுக்குகின்ற ஒரு சந்தோஷம், நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற சந்தோஷம். நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற சந்தாக்கி வைத்திருக்கிறான். ஒரு வாயிலை நாளை சோனத்தில் இருக்கிறது. யாரும் நோன்பு நோற்றார்களோ, யாரும் நோன்பை புக்கமா பிடித்தார்களோ அந்த வாயிலும் ஊடாக நுழைவார்கள். அல்லாஹ் எனக்கு உங்கள் அனைவருக்கு இந்த பாக்கியத்தை தந்தருவானாக. ஆக இந்த ரமதான் ஒரு தர்பியாவுக்குரிய ஒரு மாதம். ரமதான் ஒரு தர்பியாவுக்குரிய மாதம். ஆக இந்த 17வது நாளன்று பத்ர் யுத்தம் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் நடைபெற்றது. என்னுடைய நஃப்ஸுக்கும் எவ்வளவு போராட்டம் நாம் செய்கின்றேன் என்று நாங்கள் எல்லாரும் எங்களுடைய கனவு சிந்திச்சு பார்ப்போம். முந்தி காலத்தில் சில உணர்வுகளை மூத்தவங்க சின்னவர்களுக்கு கொடுப்பார்கள். சில உணர்வுகள், சில நேரம் அந்த உணர்வு எல்லையை மீறி போய்ட்டு தாண்டி இருக்கும். அது இஸ்லாம் வரவேற்க முடியாத ஒரு நாளும். அது இல்லாமல் சில உணர்வுகளை அந்த மூத்தவர்கள் கொடுத்திருப்பார்கள். ஒரு முஹர்ரமுடைய மாதம் வரும்போது நாம் ஒரு முஹர்ரத்துடைய மாதத்தை அடைகிறோமே என்ற ஒரு கனவு அந்த பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் இஸ்லாமிய சமூகத்துக்கும் மத்தியில் வருகிறது. நோன்பு அடையும் போது ஒரு வகையான ஒரு சந்தோஷம். நாம் ஒரு சில நாட்களில் நோன்பு அடைய போகின்றோம் என்பதால் ரமதானுடைய 10ஐ கழித்து விட்டோம். அடுத்த மக்ஃபிரத்துடைய 2வது 10ஐ அடைய பார்க்கிறோம். 3வது 10ஐ எதுக்கு மின நாரை அடைய பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த பத்ருடைய ஒரு சிந்தனை ஒன்று இருக்கிறது. சில நேரம் சிலர்கள் எல்லை மீறி போய்த்திருப்பார்கள். ஆனால் அந்த சிந்தனை இருக்கத்தான் வேண்டும். எல்லாம் மீற முடியாது என்று சொன்னாலும், பத்ர் என்று சொல்லி இல்லாத பொல்லாதது செய்துவிட்டு விட்டாலும் அது ஒரு பக்கம் நாம் விடுவிடுவோம். ஆனால் பத்ருடைய சிந்தனை இருந்து தான் ஆக வேண்டும். லக்கத் நஸரக்குல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா. நீங்க பலகீனமானவர்களாக இருந்தீர்கள். அந்த பத்ருடைய களத்தில், அந்த மைதானத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தது குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான். அந்த யுத்த களத்தில் மலக்குமாரை அனுப்பியிருக்கிறான். வெறுமன் 313 அல்லது 314 அல்லது 315 அந்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். 1000 காஃபிர்கள் அந்த களத்தில் இருக்கிறார்கள். இந்த 313 பேர் 1000 பேரை பெற்றுக் கொண்டார்கள். வெறுமனே 70 ஒட்டகம். நபியவர்கள் அந்த பத்ருடைய களத்துக்கு செல்லும் பொழுது இந்த அபூ லுபாபாவுக்கும் இந்த அலி இப்னு அபீ தாலிபுக்கும் நபிக்குத்தான் ஒரு ஒட்டகம் கிடைச்சிச்சு. ஒருவர் ஏறி 2 பேர் நடந்து கொண்டு செல்வார்கள், அடுத்தவர் ஏறுவார், அப்ப நடந்து கொண்டு செல்வார்கள்.
இந்த வெறுமனே 70 ஒட்டகம். ஆனால் காதுகள் 100 ஒட்டகத்தை கொண்டு வந்திருந்தார்கள், 70 குதிரைகளை கொண்டு வந்திருந்தார்கள். அவ்வளவு ஆயுதம் பணம் இருந்தும் கூட அந்த காதுகளால் வெற்றி கொள்ள முடியாது என்பது அல்லாஹ் மறைமுகமான உதவிகளை அந்த சஹாபாக்களுக்கு செஞ்சார். யுத்தம் என்று சொன்னால் எங்களுக்கு பரிச்சயம் இல்லை, நாங்கள் அப்படி யுத்தத்தை பார்த்தது கிடையாது. ஆனால் முந்தி காலத்தில் நடந்த யுத்தம் அது இங்கிட்டு 2-3 பேர் வருவார்கள், அடுத்த பக்கத்தில் 2-3 பேர் வருவார்கள், யுத்தத்தை ஆரம்பித்து வைப்பார்கள். இப்படித்தான் யுத்தம் நடைபெறும். உபைதா பின் ஹாரிஸும் அலி பின் அபீ தாலிபும் ஹம்ஸா பின் அப்துல் முத்தலிபும் வருகின்றார் முஸ்லிம்களுடைய தரப்பில் இருந்து. அடுத்த பக்கம் இருந்து உத்துபத் பின் ரபியாவும் ஷைபத் பின் ரபியாவும் வலீத் பின் ரபீ பின் உத்துபாவும் உத்துபத் பின் ரபியும் வருகின்றார்கள். 3 பேர். ஹஸரத் அலியும் அதே போன்று ஹம்சாவும் தனக்கு வந்த எதிரியை வீழ்த்தி விடுத்தார்கள். அந்த உபைதா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு அவருடைய வந்த தரப்பினரை தாக்க முடியாமல் ஆகிவிட்டது. இந்த ஹம்சாவும் இந்த அலியும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து அந்த 2 பேரையும் தாக்கி விடுகின்றார்கள். அந்த யுத்தம் அப்படி நடக்க ஆரம்பிக்கிறது. இந்த சமயம் உங்களுக்கு யுத்தத்துடைய ஒரு வரலாறு சொல்லாம இந்த யுத்தம் கற்றுத்தரும் ஒரு ஈமானிய ஒரு பாடத்தை சொன்னால் மிக பொருத்தமாக நான் கருதுகிறேன். ஹதீஸுடைய கிதாபுல மகாசி என்று ஒரு பெரும் ஒரு தலைப்பு ஒன்று இருக்கின்றது. மகாசி என்று சொன்னால் யுத்தங்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட யுத்தத்துக்கு கஸ்வா என்று சொல்வார்கள். அவர்கள் கலந்து கொள்ளாத ஒரு படையை அனுப்பியிருந்தால் அதற்கு சரியா என்பதாக சொல்வார்கள். 27 யுத்தத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு சில யுத்தங்களில் மாத்திரம்தான் வெட்டு கொத்துகள் நடைபெற்றிருக்கிறது, சண்டைகள் நடைபெற்றிருக்கிறது. அநேகமானது அது ஒரு சாதாரண ஒரு படையாகத்தான் இருந்திருக்கிறது. அது ஆக ஒரு பிரதானமானதான் பத்ருடைய யுத்தம். முதலாவது யுத்தம் பத்ருடைய யுத்தம். ஹக்கும் பாத்திலும் வேறாக்கப்படுகிறது. ஹக்குண்டா ஹக்குத்தான், பாத்தில்னா பாத்தில்தான் என்ற வெட்ட வெளிச்சமாக அவர்கள் ஆக்கி கொடுத்து விடுகின்றான். அந்த பத்ரு யுத்தம் நிறைய படிப்பினை எங்களுக்கு தருகிறது. அது ஒரே ஒரு படிப்பினை சொல்லி நினைவு காட்டுகின்றேன். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். நான் உங்கள் ஒருவருக்கு உங்களுடைய பெற்றார்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, எல்லா உலக மக்களையும் விட அன்பும் பாசத்துக்குரியவனா ஆகாத வரையில் நீங்கள் ஒரு பரிபூர்ணமாக மூமின்களாக ஆக மாட்டீர் என்றார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஒவ்வொரு மூமினுக்கும் நபியுடைய பாசம் தனது பெற்றாரை விட, தனது பிள்ளையை விட, எல்லா மக்களையும் விட அந்த பண்பு பாசம் இருக்க வேண்டும். ஹஸரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நபியை அன்பாக நேசிக்கின்ற ஒரு சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் எல்லா வஸ்தை விட உங்களை நேசிக்கிறேன், என்னோட உயிரை தவிர, என்னோட உயிரை தவிர எல்லா விடயங்களையும் உங்களை நேசிக்கிறேன். உங்களுக்காக வேண்டி முழு பணத்தை நபியுடைய பாசம், அந்த அன்பு இந்த உள்ளத்தில் இருக்கு. நபியுடைய பாசம் அன்புண்டா என்ன? நபியுடைய சுண்ணாவை நாம் எடுத்து நடக்கிறது, நபியுடைய வாழ்க்கை வழிமுறையை நாம் எடுக்கிறது. இதுதான் நபியுடைய நபி செஞ்ச தொழில மாதிரி எங்களுடைய தொழில் அமைய வேண்டும். நபி அவர்கள் குடும்பத்தை நடாத்தின மாதிரி எங்களுடைய குடும்பத்தை நாம் நடாத்த வேண்டும். நபி எப்படியெல்லாம் விரும்பினார்களோ அப்படி இருக்கிற பழகிறதுக்கு பெயர்தான் நபியுடைய முஹப்பத். நபியை நாம் அனைவரும் நாம் நேசிக்க வேண்டும்.
இந்த யுத்தத்தில் நபியுடைய பாசம், இந்த ஈமானிய பாசம் அந்த சஹாபாக்களுக்கு எப்படி இருந்தது என்பது சில உதாரணங்களை ஹதீஸ் கிதாபுகளையும் சீரா கிதாபுகளையும் சுட்டி காட்டுகிறது. அதில் ஒன்று தான் நபி அவங்க சொன்னார்கள், அரா ரிஜாலன் மின் பனி ஹாஷிம் வகையும் வகத் உஹ்ரிஜு முஸ்தக்ரஹன். இந்த யுத்த களத்துக்கு பனு ஹாஷிமில் இருந்தும் வேறு கோத்திரங்களில் இருந்தும் பலாத்காரமாக அந்த குறைஷிகள், அந்த காபிர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் யுத்த களத்துக்கு. சொல்லிட்டு சொன்னார்கள், யாராவது அப்படி கண்டுட்டா அவர்களை கொலை செஞ்சு விடாதீங்க. அப்பாஸ கண்டா நீங்க கொலை செஞ்சு விடாதீங்க. அந்த அப்பாஸ வலுக்கட்டாயப்படுத்தி அந்த குஃபார்கள் மைதானத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது அபூ ஹுதைஃபா பின் உத்பாவுடைய மகன் அபூ ஹுதைஃபா சொன்னார்கள், நக்துலு ஆபாஅனா வ இஹ்வதனா வ நத்ருகு ஹாஉலா. எங்களுடைய பெற்றார்களை, எங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் கொலை செஞ்சிட்டு இந்த அப்பாஸை விட்டுவிட வேண்டுமா? இப்படி அபூ ஹுதைஃபா பின் உத்பா என்ற ஒரு சஹாபித்தான். உத்பா என்ற ஒரு கொடிய காஃபிர், அவருடைய ஒரு மகன் அபூ ஹுதைஃபா ஒரு முஸ்லிமான மனிதர், ஒரு சஹாபி சொல்கிறார். இந்த வார்த்தை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதில் எட்டியது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் உமரை பார்த்து கேட்டார்கள், யுத்ரபு வஜ்ஹு அம்மி ரசூலில்லாஹ். உமர், அபு ஹப்ஸ், நபியுடைய சாச்சாவுடைய தலை வெட்டப்படுமா என்று கேட்டார்கள். ஹஸரத் உமர் பின் கத்தாப் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு அனுமதி தாங்க, அபூ ஹுதைஃபாவை நான் வெட்டிட்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். அபூ ஹுதைஃபா, இந்த அபூ ஹுதைஃபா முனாஃபிக்காகிவிட்டார், நபியை புண்புறுத்திட்டான், எனக்கு ஒரு அனுமதியை தாங்க, நான் அவனை வெட்டிட்டு வருகிறேன் என்றான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல. அவன் ஒரு மனிதன். அபூ ஹுதைஃபா குடும்பத்துடைய பாசம் அவருக்கு வந்துருச்சு, குடும்பத்துடைய பாசம் வந்துருச்சு. மனிதன் தானே ஒரு வார்த்தை சொல்லித்தான். நபி ஹஸரத் உமர் பின் கத்தாபுக்கு அனுமதியும் கொடுக்கல. அவரோடு நடந்த சம்பவம் தான், அவருடைய பெற்றார் அந்த யுத்த களத்தில் கொலை செய்யப்பட்டார். இந்த யுத்த களத்தில் கொலை செய்யப்பட்டவர் எல்லாத்தையுமே ஒரு பால் அடைஞ்ச கிடத்தில் அப்படியே அள்ளி வீசப்பட்டார்கள் காபிர்களுடைய பக்கத்தில் இருந்து. உத்பாவும் வீசப்பட்டு நபி சில ஆள்களுடைய பேரை சொல்லிக் கொண்டிருக்கிற உத்பாவுடைய பேரு வந்துருச்சு. அபூ ஹுதைஃபாவுடைய முகம் மாறுச்சு. கேட்டாங்க, யாரும் சொல்ல நபி கேட்டார், அபூ ஹுதைஃபா என்ன முகத்தில் ஒரு மாற்றம் அப்படின்னு சொன்னார்கள். யாரும் சொல்லலாம், என்னுடைய பாப்பா, என்னுடைய தந்தை கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கொலை செய்யப்பட்டதை பார்த்து நான் கவலைப்படல. ஆனால் ஒரு புத்திசாலியாக இருந்தால் அவர் புத்தி அவரை தடுத்து அவரை பாதுகாத்து கொண்டு இருக்குன்னு நான் நினைச்சேன். அது நடக்கலை. யாரும் சொல்லலாம், நபி அப்படி நல்லவை சொல்லிட்டு அப்படி அந்த இடத்துக்கு போகிறாங்க. பாருங்க, அந்த அபூ ஹுதைஃபா ஒரு மனிதன் ரீதியில் ஆரம்பத்தில் எப்படி யோசிச்சா, ஈமான் என்று வரும் பொழுதோ, நபி என்று வரும் பொழுதோ, அந்த அபூ ஹுதைஃபாக்கு எவ்வளவு ஒரு பாசம் இருந்தது நபியோட. அந்த அபூ ஹுதைஃபாவுக்கு நபியோட இவ்வளவு பாசம் இருந்துச்சு. என்ற தந்தை ஈமான் பெற்றிருக்க வேண்டுமே, அவள் அறிவு இருந்துச்சு, அவளும் ஞானம் இருந்துச்சு. ஆனா அந்த ஞானம் அவருக்கு பலன் கொடுக்கல. ஹஸரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஒரு தந்தையின் சகோதரர் அம்ரு இப்னு ஹாஷிம் நினைக்கிறேன். அவர் அந்த யுத்த களத்தில் ஹஸரத் உமர் பின் கத்தாப் தான் அவரை வெட்டினார். நபிக்கு எதிராக வந்தார், இஸ்லாத்துக்கு எதிராக வந்தார்.
தன்னுடைய தாயின் சகோதரனை தன்னுடைய கரத்தால் ஒரு மனிதன் அறுக்கிறதாக இருந்தால், வெட்டுவதாக இருந்தால் எப்படி இருந்திருக்கணும் அந்த கரம்? அந்த இஸ்லாத்துடைய அந்த பாசம், இந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு எதிராக வந்துட்டானே, இந்த கலிமாவுக்கு எதிராக வந்துட்டானே என்ற அந்த உணர்வு அந்த சஹாபாக்களை படுத்த. அதே மாதிரி ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சில பிள்ளைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கல. அந்த மகன் தன்னுடைய தந்தை தனது கண்ணுக்கு முன்னால் மாட்டிப்படக்கூடாது ஒளிஞ்சி சென்றார். அதாவது ஹஸரத் அபூபக்கருடைய மகன் தன் பாப்பாவை பாத்திரக்கூடாதுன்னு நினைச்சு, பாப்பாவை வெட்ட வந்துடும், பாப்பாவை கொலை செஞ்சு வந்துடும் என்று ஒளிஞ்சி செய்தார். ஆனால் ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் சத்தத்தை உயர்த்தி போட்டு கேட்கிறார், ஐன மாலி ஐன கபீசி, எங்க என்னுடைய சொத்து, எங்க என்னுடைய கெட்ட அந்த மகன், அவனை கண்டா வாளால் வெட்டி போடுவேன் என்று சொல்கிறான். தான் பெற்ற அந்த வீர கொலைய மகனை ஒரு தந்தை வெட்டுவதாக இருந்தால் அது என்ன ஒரு சாதாரண ஒரு செய்தியா? எவ்வளவு அந்த பாசம் அந்த சஹாபாக்களுக்கு அந்த இஸ்லாத்துடனும் அல்லாஹ்வுடனும் அந்த நபியுடனும் இருந்தது. அல்லாஹ்வுக்கு எப்படி எதிரிகளாக வந்துட்டார்களோ, அல்லாஹ்வுக்கு விரோதிகளாக இப்ப வந்துட்டார்களோ, தந்தை என்றும் பார்த்தது கிடையாது, தன் மகன் என்று பார்த்ததும் கிடையாது, தனது சொந்தக்காரர் என்று பார்த்ததும் கிடையாது. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா ஒரு செல்வ சீமாட்டியின் மகன். அந்த தாய் பெரும் ஒரு செல்வந்தியாக இருந்தார். அவர் மனம் பூசிக்கொண்டு செல்வார். இந்த பாதையில் அவர் நடந்து சென்றிருந்தால் பின்னால் அவர்கள் சொல்வார்களா, இந்த பாதையில முஸாப் போய்த்திருக்கிறார் சொல்வார்களா, அபு உஸைர் போய்த்திருக்கிறார் சொல்வார்களா. அவர்கள் பூசுகின்ற மனம் ஒரு சாதாரண மனம் அல்ல. அவர் அந்த இடத்தை பூசி கடந்து சென்று பல மணித்தியாளர்கள் அந்த வாசம் இருக்கும். அப்ப எவ்வளவு அந்த பெருமதியான மனத்தை பூசியிருப்பார். இந்த முஸாப் இப்னு உமைர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் அவருடைய மகன், அவருடைய சகோதரர் அபூ உஸைர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிறையிலேயே அவர் பிடிக்கப்பட்டிருக்கிறார். முஸாப் இப்னு உமைர் அவரை கடந்து சென்று கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பத்ர் யுத்தத்தின் களத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். எப்படி அந்த சஹாபாக்கள் ஈமான் என்று வரும் பொழுது வலுவாக சக்தி வாய்ந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அப்படி கடந்து செல்லும் போது அவருடைய சகோதரர் ஒருவர் கட்டி கொண்டிருந்தார். சிறை பிடித்து கட்டி கொண்டிருந்தார். சொன்னார், நல்லா இறுக்கி கட்டு. அவருடைய உம்மா ஒரு செல்வ சீமாட்டி நிறைய பணத்தை கொடுத்து அவள் வாங்கி எடுப்பாள். நிறைய எங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் முஸ்லீம்கள் நினைச்சிருக்கிறார். முஸ்லீம்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் என்று அவர் சுட்டி காட்டுகிறார். ஆக ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் இந்த ஈமானுடைய உணர்வு இப்படித்தான் இருந்திருக்கிறது. இஸ்லாம் என்று சொன்னா எதையுமே விட்டு கொடுக்க மாட்டார். ஆனால் அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு நண்பர்களே, இன்று எங்களுக்கும் இஸ்லாத்துடைய நிலை கொஞ்சம் சற்று சிந்திச்சு பாருங்கன்னு பார்ப்போம். பத்ருடைய வரலாற்றை கதைக்கிறேன்னு சொன்னால் அங்கே நடந்த சம்பவத்தை அப்படியே அடுக்கி கொண்டு போகலாம். ஒரு படிப்பினைக்காக ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டுகிறேன். எங்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பாருங்கள். இந்த ஈமானிய உணர்வு எங்களுக்கு எந்த அளவு இருக்குகிறது என்பதால் என்னுடைய பிள்ளை தொழாம இருக்குகிறது. நாங்கள் நினைக்கிறோம் புள்ள கொஞ்சம் தூங்கட்டும் நினைத்து விடுகின்றோம். இந்த புள்ள கொஞ்சம் தூங்கட்டும் நான் சொல்லிக் கொண்டு போகின்றோம். இதே இந்த பிள்ளை
கடைக்கு செல்லாமல் தொழில் செய்யாமல் உறங்கிட்டால் விட்டால் பொறுத்துக் கொள்கின்றார்கள். தொழாமல் தூங்கலாம், ஆனால் தொழில் செய்யாமல் தூங்க முடியாது. இதே பிள்ளை குரான் மதரசாக்கு போகாம இருந்தான், சரி அவன் இருக்கட்டும், கொஞ்சம் டயர்டாக இருக்கிறான். வளமையா போற இன்றைக்கு போகாம இருந்தாங்க அப்படி சொல்லுவாங்க. இதே பிள்ளை ஸ்கூலுக்கு போகாம இருந்தான், முழு குடும்பமும் என்ன சொல்லுகிறது? தாய் என்ன சொல்லுகிறான்? தகப்பன் என்ன சொல்லுகின்றான்? பாடசாலை என்று சொல்லுகிற போது உணர்வு வருகிறது. குரான் மதரசான்னு சொன்னா அந்த உணர்வு ஈமானி உணர்வு கிடையாது. அந்த ஈமானி உணர்வு கிடையாது. முந்தி மாலை வேலை மகரிபுக்கு பின்னால வீடுகளில் குரானுடைய சத்தம் கேட்டோம் ஓதினோம் என்று சொல்கின்றோம். ஏன் இன்றைக்கு ஓதாமல் இருக்கின்றாங்க? நாம் தான் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது. எப்படி அந்த புள்ள குரான் திலாவத் செய்ய போகின்றது? எப்படி குரான் வீட்டில் குரானுடைய ஓசை கேட்க போகின்றது? நிச்சயம் கேட்க முடியாது ஒரு நாள். ஆக இந்த உணர்வுகள் எல்லாம் இந்த ரமதான் நமக்கு கற்றுத்தர வேண்டும். இந்த ரமதான் ஒரு பாடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பத்ருடைய யுத்தம் எங்களுக்கு இதைத்த இந்த ஈமானிய உணர்வைத்தான் எங்களை கற்றுத்தருகிறது. ஈமானிய உணர்வைத்தான் எங்களை கற்றுத்தருகிறது. அல்லாஹ் இந்த பத்ருடைய களத்தில் இருப்பவர்களுக்கு மலக்கு மார்களை அனுப்பி மறைமுகமான உதவிகளாக செஞ்சு காட்டினார். யாருக்கு? இந்த அப்பாவிகளுக்கு, இந்த சஹாபாக்கள். ஏன் அவங்க யுத்த களத்துக்கு செல்ல? அந்த குறைஷிகள் மக்காவில் இருக்கும் போது அவருடைய சொத்துக்களை சூறையாடினார்கள். அந்த சொத்தை எடுப்பதற்காகத்தான் நபி அவர்கள் சென்றார்கள். ஆனால் களம் மாறிவிடுகிறது, அது யுத்த களமாக மாறுகிறது. முஹாஜிரின்களையும் அன்சாரிகளையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷ்ரீஃப் பண்ணுகிறார்கள் யுத்தத்துக்காக வேண்டி. அவங்க என்ன சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களை புரிவிச்சு கேட்கிற மாதிரி இருக்கிறது, நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள். பதில அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஃபிரௌனுடைய படைக்கு பின்னிருக்கும் பொழுது அவருடைய பட்டாளம் சொன்னார்கள், நீங்களும் உங்களுடைய ரப்பும் யுத்தம் புரிஞ்சு கொள்ளுங்கள், நாங்கள் இந்த இடத்தில் உட்கார்ந்து கொள்கிறோம். நீயும் ரப்பம் யுத்தம் புரிஞ்சு கொள், நாங்கள் யுத்தத்துக்கு வரமாட்டோம் என்று அந்த பனு இஸ்ரவேல் சொன்னார்கள். அந்த யூதர்கள் சொன்னார்கள் தன்னுடைய நபிக்கு, அந்த யூதர்களை மாதிரி நாம் சொல்ல மாட்டோம், மலையில் இருந்து குதிக்க சொன்னாலும் நாம் குதிப்போம் என்று சொன்னார்கள் அந்த சஹாபாக்கள். இந்த பத்ருடைய நாளில் தான் குதிக்க சொன்னாலும் நாம் குதிப்பதற்கு தயார் சொன்னார்கள் அந்த சஹாபாக்கள். யுத்தம் செய்வதற்கு வாழ் கிடையாது, குதிரை வீரர்களே இல்லை, எந்த தயாரிப்பும் இல்லை. நாங்கள் எப்படி யுத்தம் புரிவதாக அந்த சஹாபாக்கள் கேட்கல. நபி அவர்கள் ஆலோசனை செய்யும் போது இதைத்தான் சொன்னார்கள் பத்ருடைய அந்த நாளில். இந்த உணர்வு எல்லாருக்கும் வரப்பட்டு அஸ்பாபினால், எங்களுடைய பொருளாதாரத்தினால், எங்களுடைய பலத்தினால், அரசியலினால் உண்டுமாக போவது கிடையாது. அல்லாஹ் அவைகளுக்கு பின்னால் ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய சக்தியை அல்லாஹ் எப்ப நாடுகின்றானோ அதுதான் இது நடைபெறும். பத்ருடைய யுத்தம், யுத்த களத்துக்காக செல்லுகின்ற சஹாபாக்கள் யுத்த களமாக மாறப்பட்டு மாறுகிறது. சஹாபாக்கள் யாரும் பின்வாங்கல்ல, யுத்த களத்தில் பிடித்தார்கள். இந்த உணர்வை நீங்களும் நானும் என்னுடைய குடும்பத்துக்கும் இருக்க வேண்டும். இந்த ரமலான் இந்த பாடத்தை எங்களுக்கு படித்து தருகிறது. பத்ருடைய நாளில் இந்த ஒரு பாடத்தை நாம் படிச்சு கொள்வோம். எவ்வாறு நபியோட பாசம் வச்சுக் கொள்றது, அல்லாஹ்வோட அன்பு வச்சுக் கொள்றது, காரண கருத்துக்கள் அஸ்வாபுவெல்லாம் ஒரு பக்கம் வச்சு
வச்சு ஒரு ஈமானிய உணர்வு. துஆ, ரமதானுடைய மாதம் துஆவுடைய மாதம். இஃப்தாருடைய வேலை, சஹருடைய வேலை, ரமதான் முழுக்க துஆவுடைய மாதம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய களத்தில் அவருக்காக கூடாரம் அமைக்கப்பட்டுச்சு. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் அவருடன் இருக்கிறார்கள். கூடாரத்துக்குள்ளால் செல்கிறார்கள். தலைப்பாகை நனையும் அளவுக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு லேகி அல்ல, தலைப்பாகை முழுவதும் நனையும் அளவுக்கு கண்ணீர் வடித்திருக்கு சொன்னால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு துஆ செய்திருப்பார்கள். அந்த பத்ருடைய யுத்தத்திற்கு எவ்வளவு துஆ செய்திருப்பார்கள். காலை இரவு இருந்து காயமாக காட்டி முழு இரவும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் மன்றாடி கொண்டே இருந்தார்கள். துஆவுடைய ஒரு பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி அல்லாஹ் துஆவின் ஊடாக நிறைய காரியத்தை எங்களுக்கு லேசாக்கி தருவார். அத்துஆ ஒரு இபாதத். துஆ என்பது ஒரு இபாதத். பத்ருடைய களத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். சாதாரண ஒரு பிரார்த்தனை அல்ல. அல்லாஹ் அந்த யுத்த களத்தை ஒரு வெற்றி களமாக மாற்றுவதற்கு இதுவும் ஒரு காரணம். நபிகளுடைய துஆ ஸல்லல்லாஹு அவ்வளவு நேரம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார். அல்லாஹ் நான் சிலர் நினைக்கிறார்கள் துஆன்னு சொன்னா பிச்சைக்காரன் கேட்கிறதா இருக்கும் துஆன்னு நினைக்கிறார்கள். தேவை உள்ளவன் கரத்தை ஏந்துறது துஆன்னு நினைக்கிறார்கள். தேவை உள்ளவன் ஏந்துவான், பிச்சைக்காரன் கேட்பான். இது பிச்சைக்காரன் அல்லது தேவையுள்ளவன் கையேந்துறதுக்கு பேர் துஆ அல்ல. ஒரு முஃமின் தன் ரப்பிடத்தில் கேட்பதற்கு பேர் தான் துஆ. ஒரு முஃமின் தனது காணிக்கிடத்தில் கேட்பதற்கு பேர் தான் துஆ. இது ஒரு இபாதத். இந்த துஆவுடைய பழக்கத்தை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த துஆவுடைய பழக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த துஆவின் ஊடாக அல்லாஹ் எத்தனையோ காரியங்கள் அல்லாஹ் லேசாக்கி விடுகிறான். அந்த பத்ருடைய யுத்தம் சஹாபாக்களுக்கு யுத்தம் லேசாவதற்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ நிச்சயம் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு செஞ்சிருக்கின்றது. நிச்சயம் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு செஞ்சிருக்கின்றது. இதெல்லாம் ரமதான் எங்களுக்கு கற்றுத்தருகிற ஒரு பெரிய ஒரு பாடம். நாம் இது ஒரு வரலாறாக நாம் ஆக்கிவிடக்கூடாது. ஒரு வரலாறு, ஒரு சர்தை சொன்னோம், இது நடந்துச்சு, இத்தனை பேர் கலந்து கொண்டார்கள், இத்தனை பேர் வெட்டப்பட்டிருக்கிறார்கள், இங்கே இவருக்கு வெற்றி அவருக்கு தோல்வி, இந்த கனிமத்தாக இந்த பொருள் கிடைச்சிருக்குது, இப்படி அப்படி இதெல்லாம் கதைச்சு கொண்டு செல்வார்கள். நிச்சயம் அந்த வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும். ஹதீஸ் கிரந்தங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அது வெறுமனே பாதுகாப்பதற்காக வாசிக்கப்படுவதற்காக எழுதப்பட்டவைகள் அல்ல. இது ஒரு ஈமானிய உணர்வுக்கு ஆழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த பத்ருடைய யுத்தத்தில் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி முடிச்சு கொள்கின்றேன். இந்த பத்ருடைய யுத்தம் அந்நியவர்களோடு நடந்துச்சு. இது ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் செஞ்சிருக்கிறது. இஸ்லாமிய ஒரு அரசாங்கம் செஞ்சிருக்கிறது. நாம் இந்த நாட்டில் தற்பொழுது வசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அந்நிய நாட்டில் வசிக்கிறோம். ஒரு அரசாங்கத்துக்கு கீழால் இருக்கிறோம். எங்களுடைய பேனைகள், எங்களுடைய முடிச்சல்கள் அடக்கமாக இருக்க வேண்டும். பத்ருடைய யுத்தம் தான் அது ஈமான் யுத்தம். அதே ஒரு தலைமைத்துவத்தை கீழால் செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய அரசுக்கு கீழால் செய்யப்பட்டிருக்கிறது. அது தனிநபர் செய்யும். இன்று இது ஒரு பெரும் ஒரு பேசு பொருளாக மாறும். இதை நாம் ஒரு வித்தியாசமாக சோசியல் மீடியாவில் பேசும் என்று சொன்னால் அது பெரும் ஒரு ஆபத்தை உருவாக்குவதையும் மறந்துவிடக்கூடாது. இதற்கு ஜிஹாத் என்ற பெயரில்
பப்ளிக்காக நான் பேசுகின்ற நேரத்தில், யுத்தம் 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 பேசுகின்ற நேரத்தில் அந்நிய மக்கள் எப்படி புரிவார்கள் என்று எங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆகவே எங்களுடைய பேச்சுக்கு ஒரு அடக்கம் இருக்க வேண்டும். யாரோ ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு விஷயத்தை இஸ்லாத்துக்கு எதிராக பேசியிருக்கலாம், ஒரு தேரர் இஸ்லாத்துக்கு எதிராக கதைக்கலாம். அவருக்கு ஏசுறதனால, நாகரிகம் இல்லாமல் அவர் திட்டுவதனால இஸ்லாத்துக்கு என்ன பிரயோசனம்? அவருக்கு விளங்கப்படுவது எங்களுடைய கடமை. ஆனால் அவர் நாம் ஒருவரை இயேசுவோம், இன்னும் 1000 பேர் எங்களுக்கு இயேசுக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்கு. அவர்களுக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டாம் என்று யாரும் சொல்லல, நாகரிகமாக பதிலை கொடுக்க வேண்டும். இலங்கையுடைய சட்டத்தை மதித்து பதிலை கொடுக்க வேண்டும். இந்த பத்ருடைய யுத்தம் இந்த பாடத்தை எங்களை கற்றுத்தருகிறது. எல்லாரும் கேட்ட ஒரு சம்பவம் தான் அந்த ஜபல் உமாத் என்று சொல்வார்கள். ஹஜ்ஜிக்கு போன நேரம் கூட பார்ப்பார்கள் பத்ருடைய களத்தை போயிட்டு. நபி அவர்கள் ஒரு 50 சஹாபாக்கள் சொன்னார்கள், மலை குன்று இருங்க, யாருமே நான் சொல்லாதவர்கிட்ட கீழே வந்துடாதீங்க என்று சொன்னார்கள். இப்போ அந்த மலை குன்று இருக்குகின்ற சில சஹாபாக்கள் பார்த்தார்கள், யுத்தம் முடிஞ்சு இப்போ கனிமத்த பொருள் எடுக்கிறதுக்காக அங்கே ஓடி தடாபடன்னு அப்படி இறங்க ஆரம்பிச்சார்கள். அப்படி இறங்க அந்த நேரம் காணிக்கு வழி வழியில்லாம தான் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கல. குறைஷியர் காபிருடைய பக்கத்திலிருந்து வந்த பெரும் யுத்த தந்திரவாதி அந்த மலையை பார்க்குகிறார். எல்லாரும் இறங்கி வந்துட்டார்கள். அப்படியே திரும்பி செல்ல ஒரு டேன் ஒன்று அடிக்கிறார். ஒரு யூட்டைன் ஒன்று அடிச்சு அப்படியே திரும்பி வந்தார். அன்று அந்த நேரத்தில் தான் அந்த விபரீத இன்சிடென்ட் நடந்தது. அந்த உஹது நடக்கிறது. ஆகவே இது எங்களுக்கு கற்றுத்தருகின்ற பாடம். எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. யுத்தம் செய்வதாக இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. கமெண்ட் யார் கமெண்ட் பண்ணுகிறாரோ அவரை நாம் கட்டுப்பட வேண்டும். அமீருக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். ஒரு அரசாங்கத்துக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். நியாயத்தை பத்ரு சஹாபாக்கள் தினத்தில், அதாவது அந்த பத்ரு கலத்தை பற்றியும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஈமான் உணர்வுகளை பற்றியும் ஒரு நல்ல ஒரு தெளிவுரை தந்த மாதலை இஸ்ஸான் அவர்களுக்கு எமது ஊர் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லா ஹைர். அனைவருக்கும் தேநீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தயவு செய்து தாமதம் செல்லுமாறு வெளிப்படுகிறோம். தேநீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தாமதம் செல்லுமாறு வெளிப்படுகிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எங்களோட அதாவது புனித அல் குர்ஆனை அழகான முறையில் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கின்றது. அதாவது காரிமார் வந்து